பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையிலும் கூட வீடியோவின் மூலியமாக உங்களை சந்திப்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். அது யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். அங்கே வசனப்படியாக இருக்கிறது, அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் யாருடைய பரிபூரணத்தினால் கிருபை பெற்றிருக்கிறோம் என்றால், இயேசுவினுடைய பரிபூரணம். அப்படி என்றால் இயேசுவின் இடத்துல எந்த விதமான குறை இல்லை. அவர் பரிபூரணத்தின் தேவனாய் இருக்கிறார். அவருடைய பரிபூரணத்தினாலதான் நீங்களும் நானும் இந்த நாட்களிலே கிருபை பெற்றிருக்கிறோம். இயேசு இல்லாமல் தேவனுடைய கிருபை இல்லை. இயேசு இல்லாமல் இந்த உலகத்திலே நாம் வாழ முடியாது. அப்படி நம்முடைய வாழ்க்கையில கிருபை வேண்டும் என்றால் இயேசு தம்முடைய பரிபூரணமாய் இருக்கிறபடினாலதான் நீங்களும் நானும் கிருபையின் மேல கிருபை பெற்று இந்த உலகத்துல இன்ன வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இனிமேலும் அந்த கிருபையின்படியே கர்த்தர் நம்மை, நம்முடைய குடும்பத்தை, எல்லாவற்றையும் அவர் நடத்த வல்லவராய் இருக்கிறார். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, உங்கள் கிரியையினால் அல்ல, அவருடைய பரிபூரணத்தினாலே நீங்களும் நானும் கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறோம். இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.